ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களோட ஃபோன் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது இனிமே வந்து இலங்கையில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. TRCSL புது நடைமுறை கொண்டு வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து இனிமேல் TRCSL அப்ரூவ் பண்ண ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். அப்படி அப்ரூவ் பண்ண ஃபோனுக்கு மட்டும்தான் இனிமேல் ஸ்ரீலங்காவுக்கு நெட்வொர்க் பாவிக்க முடியும் என்று ஒரு அறிவித்தல் கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதாவது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி, இல்லை உள்நாட்டில் வாங்கினாலும் சரி, எல்லா ஃபோனுமே அதாவது ஆல்ரெடி சிம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து TRCSL அப்ரூவ் பண்ணி இதன் பிறகு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து செல்ஃப் ஆக்டிவேட்டும் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஃபோன்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். அதுதான் மெயின் காரணம், வேறு எதுவுமே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோனை கொண்டு வந்து உள்நாட்டில் யூஸ் பண்ணும் போதோ, இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க 2-3 ஃபோனை கொண்டு வந்து உள்நாட்டில் விற்கும் போதோ அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கிடைக்காது. பட் இந்த அப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவங்க தங்களுடைய டேக்ஸ் வரியை எடுத்துக்கிட்டு தான் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மெயின் காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. தவிர்க்கக்கூடிய விஷயம் தான். ஏனெண்டா அரசாங்கத்துக்கு வருமானங்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மக்கள் மேலே சுமைகளை நீக்காம இந்த மாதிரியான கிரே மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணி அது மூலமாக அரசாங்கம் தன் வரிகளை எடுத்து கொள்ளுது. ஸோ யாராவது ஃபோன் விற்கும் போதோ பார்க்கும் போதோ நீங்கள் இந்த இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற TRCSL ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காண்டு SMS அனுப்பி செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது 1909 இந்த நம்பருக்கு இந்த இமி நம்பர் SMS பண்ணுறது போல தான் பண்ணிக்கல. அது வந்து நோட்டிஃபை பண்ணும். இந்த இமி நம்பருடைய ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்குது என்ன மட்டும்தான் நீங்கள் வேணுங்க. இல்லாட்டிக்கு அதை வாங்குறத குறைச்சிக்கொள்ளுங்க. TRCSL அப்ரூவ் பண்ண கடைகள்லையும் ஃபோன்ஸ் மட்டுமே நீங்கள் வாங்குறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. பை.